என் பொண்ணு கல்யாணம் நிக்கிறது மட்டும் இல்லாம என் குடும்பமே தூக்குல தொங்கி இருப்போம் சார். அந்த சாமி தான் என் சுமைய பார்த்து இந்த சாமியை அனுப்பி வச்சு என் பொண்ணு கல்யாணத்தை நடத்தி வைக்குது சார். சார் ஐயோ சார் அழாதீங்க, அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, இதோட விட்டுடுங்க சார். துளசி என் குடும்பத்துக்கு பண்ண இந்த உதவிய நான் வாழ்நாள்ல எப்பவும் மறக்க மாட்டேன் சார், மறக்கவே மாட்டேன் சார். என்னம்மா துளசி, ஆபீஸ்ல இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, இத பத்தி எங்ககிட்ட நீ சொல்லவே இல்லையே. இப்பெல்லாம் என் லைஃப்ல தினம் தினம் ஏதாவது நடந்துட்டே தான்ப்பா இருக்கு. எதை சொல்றது? எப்பவுமே சாமிக்குன்னு ஒரு பத்திரிகை கொடுப்பாங்க. இனிமே எங்க சாமி துளசி தான். இந்த பத்திரிகையை வாங்கிக்கங்க சார். நீங்க முன்னாடி வந்து நின்னு என் பொண்ணோட கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். கண்டிப்பா நாங்க குடும்பத்தோட வந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறோம். சிவகாமி, குங்குமம் எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணுக்கு. நிலா இப்படி வாங்க. போமா போமா. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஒரு நிமிஷம் என்னங்க, போங்க இப்படி வாங்க. நீ நல்லா தீர்க்கதரிசியா இருக்கணும்மா. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவியா 100 வருஷம் வாழணும். நல்லா இருமா. அக்கா நீங்களும் என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், இதுக்கு ஏன் காலால விழற? எனக்கு இன்னும் அவ்வளோ வயசெல்லாம் ஆகல. வயசு ஆகலனாலும் நீங்க எனக்கு சாமி. நான் உங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும். அப்படியா? சரி, அப்படின்னா நான் அப்டேட் ஆன மாடர்ன் சாமி. என்கிட்ட உனக்கு என்ன வேணுமோ ஜஸ்ட் கால். நான் உனக்கு வேண்டிய வரத்தை கொடுப்பேன். ஆனா இந்த கால விழறது மட்டும் வேணாம் ப்ளீஸ். அப்ப நாங்க கிளம்புறோம் சார். மறக்காம கல்யாணத்துக்கு வந்து முன்னாடி நின்று கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். கவலையப்படாதீங்க, கண்டிப்பா வந்துடுறோம். சந்தோஷம். கண்டிப்பா வரும். வாங்க. வரேம்மா. துளசி வரமா. வரேன்க்கா. ஃபாஸ்டா போறாங்க, எப்படி நம்ம ஃபாலோ பண்ணி போறது? விடு விடு, மை தடவுற வரைக்கும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். மை தடவிட்டோம்னா அவங்க நம்ம பின்னாடி சுத்தி சுத்தி வருவாங்க, நம்ம சொல்றதெல்லாம் கேட்பாங்க. நீ விடாம ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இரு. நேரா போ. ஓகே சின்னத்த. நான் இப்ப வந்துடுறேன். வண்டி கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டிக்கோங்க. வண்டியை விட்டு வா. சின்னத்த, இப்போ என்ன பண்றது? வெயிட் பண்ணலாமா இல்ல உள்ள போலாமா? வேணாம் வேணாம், நாம இங்கேயே இருப்போம். அவங்க வேலையை முடிச்சிட்டு வரட்டும். சரி சின்னத்த. ஏன் சின்னத்த, எம்டியோட வைஃப் வெளியே வந்ததும் நம்ம பிளான் பண்ண மாதிரி கரெக்டா மை தடவிடுவீங்களா? கனகா பயப்படாத, நான் அவங்க வெளியில வந்ததை தடவிடுவேன். சரி.
இந்தாங்க. கண்ணாடி போட்டுக்கோங்க. உள்ள போய் ரொம்ப நேரம் ஆச்சு. அவங்க வந்துடுவாங்க. சின்னத்த சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ கனகா, எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு. அந்த அம்மா வேலையை முடிச்சிட்டு வெளியில வந்ததும் அவங்க கார்ல ஏறதுக்குள்ள நான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சு கொஞ்சம் ரோட கிராஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்னதும் அந்த நேரம் பார்த்து நைஸா அவங்க கையில மைய தடவணும். அவ்வளவுதானே? அவ்வளவுதான் சின்னத்த. கரெக்டா பண்ணிடுங்க. சரி இந்தாங்க. சின்னத்த அவங்க வராங்க. போங்க சரி, போங்க. நீ போ, நான் பாத்துக்கிறேன். யாராவது பக்கத்துல இருக்கீங்களா? எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது பக்கத்துல இருக்கீங்களா? என்னம்மா? மேம் மேம், எனக்கு கண்ணு தெரியாது. ஓ சாரிங்க. மேம், ஒரு சின்ன ஹெல்ப் சொல்லுங்க. என்ன கொஞ்சம் கையை பிடிச்சு அந்த சைடுல ரோட மட்டும் கிராஸ் பண்ணி விடுறீங்களா? கண்டிப்பா. ஷூர், வாங்க. அப்பாடா, எப்படியாவது மை தடவிடுவாங்க. தடவுங்க. பாத்து வாங்க. இப்படி வாங்க. இப்படி வாங்க. ஐயோ ஐயோ. என்னாச்சுமா? என்னாச்சு? ஒண்ணுமில்ல. என்னாச்சு மேடம்? ஒண்ணுமில்ல. தள்ளி விட்டுட்டு கால் வந்து இடிச்சிட்டா. சரி மேடம், எந்திரிங்க எந்திரிங்க. நீங்க காருக்கு போங்க மேடம், நான் பாத்துக்கிறேன். சரி. தூக்கி விடுறான்னா அவளை தூக்கி விடுற. ஏய் பாத்து டேடா, ரோட கிராஸ் பண்ணி என்னைய தூக்கி விடாம. வேண்டாம், வேண்டாம். நீங்க போங்க, நான் இல்ல பரவாயில்ல, வாங்க நான் கிராஸ் பண்ணி இல்ல வரேன். இல்ல பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு வருவா. ஹலோ, நானும் தான் விழுந்திருக்கேன். வாங்க. இதோ என் ஃப்ரெண்டு வந்துட்டா. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஆமா, உங்களுக்கு தான் கண்ணு தெரியாத, எப்படி உங்க ஃப்ரெண்ட் வந்தது உங்களுக்கு தெரியும்? அது வந்து அவளோட பெர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த வாசனை வச்சுதான் சொன்னேன். சரி சரி, பார்த்து பத்திரமா போங்க மேடம். ஹலோ, என்ன சின்னத்த இந்த தடவை சொதப்பி வச்சிருக்கீங்க? ஏய், நான் கரெக்டா தாண்டி பண்ணேன். அந்த குடிகாரன் தான் காரிய கூடி வர நேரத்துல நடுவுல வந்து கெடுத்துட்டான் எல்லாத்தையும். அவன் தான் வரான்னு தெரியுது இல்ல? கண்ணை எங்க வச்சிருந்தீங்க? பாத்து போக மாட்டீங்க? ஏய், நான் தான் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன்ல, அப்புறம் எப்படி அவ வரத பாத்துட்டு போக முடியும்? ஆமா, அப்படியே பெரிய கமல் விக்ரம் மாதிரி கேரக்டர் போற மாதிரி தான். போங்க சின்னத்த, கடுப்பு கலப்பாதீங்க. எல்லாம் இதோ இந்த குடிகாரனால வந்தது. ஐயோ, என்ன சின்னத்த? கனகா, தப்பு நடந்து போச்சுடி. என்ன தப்பு? இங்க பாருடி, என் விரல்ல இருந்த மை அவன் நெஞ்சில ஒட்டிருச்சுடி. ஐயோ, சொதப்பல் மேல சொதப்பல். என்னடி, அவ ஒரு மாதிரி குறுகுறுன்னு பாக்குறான். சின்னத்த, மை வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். வாங்க ஓடிக்கலாம். பிரதர் சார், அண்ணா நகர் போகணும், போலாமா? போலாம் சார். லக்கேஜ் கொடுங்க. கொடுங்க சார். சார்,
உட்காருங்க சார். போலாமா சார்? போலாம். சென்னையை பார்த்து சென்னை காத்து சுவாசிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம் ஆனாலும் இந்த வாசம் சான்ஸே இல்லை, அப்படியே தான் இருக்கு. என் பிரதர், அப்போ விட சென்னை இப்போ நல்லாவே டெவலப் ஆயிருக்குல்ல? ஆமாம் சார். சார் ஃபாரினா சார்? நேட்டிவ் சென்னை தான், அண்ணா நகர் தான், ஒர்க் அமெரிக்காவில். ஆக்சுவலாக சென்னையில் எது மாறினாலும் இந்த ஹீட் மட்டும் மாறவே மாறாது போல. ஆமாம் சார். பிரதர் சார், ஏதாவது பாட்டு போடுங்களேன். தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ் பாட்டை கேட்டுக்கிட்டே போகிறது வேற ஒரு ஃபீலாக இருக்கும். சின்னத்த, இப்ப என்னதான் பண்றது? நாமளும் விஸ்வமாமா ஆபீஸ்ல வேலைக்கு சேர்றதுக்கு குழந்தைய கடத்துறதுல ஆரம்பிச்சு மை வைக்கிறது வரைக்கும் எல்லா கிரிமினல் வேலையும் பண்ணி பார்த்தாச்சு. ஆனா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஒவ்வொரு நாளும் இப்படி வீணா போகுதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சின்னத்த. இப்படியே போனா எனக்கு என்னமோ துளசியும் விஸ்வமாமாவும் ஒண்ணு சேர்ந்துருவாங்களோன்னு எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. கனகா, நானும் என் மாஸ்டர் பிரைனை யூஸ் பண்ணேன். ஏதாவது ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகாதானே நானும் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ஐடியாவும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டேன். ஆனா ஏன் நேரமோ ஓ நேரமோன்னு தெரியல. நாம எது பண்ணாலும் விளங்கவே மாட்டேங்குது. எல்லாமே சொதப்பலா போயிட்டு இருக்கு. ஏய், இப்ப எதுக்கடி முறைக்கிற? அப்புறம் கோவம் வர மாதிரி பேசினா முறைக்காம மிளகா பஜ்ஜி வாங்கி தருவாங்களா? ஏய், கோவம் வர மாதிரி நான் என்னடி பேசினேன்? ஆமா, மாஸ்டர் பிரெயினை யூஸ் பண்றேன்னு சொல்லி ஓவர் பில்டப் கொடுத்தா கோவம் வராதா? நீங்க ஐடியாலாம் கொடுத்தீங்க, நான் இல்லன்னுலாம் சொல்லல. அதுக்காக இப்படி உருட்டுன்னு உருட்டாதீங்க. உருப்படியா ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க. முதல்ல அப்படி கை ஆட்டி யோசிக்கிறத நிறுத்துங்க சின்னத்த. ஏன்? உங்களுக்கு மூளையில ஒண்ணுமே இல்ல. பேசாம மனசுல கை வச்சு கேட்டு பாருங்க, அது கூட ஏதாவது நல்ல ஐடியா கொடுக்கும். கனகா, எப்படி யோசிச்சாலும் மூளையும் மனசும் ஒரே விஷயத்தை தான் திரும்ப திரும்ப பண்ண சொல்லுது. என்ன விஷயம்? ஆல்ரெடி நம்ம ட்ரை பண்ண அதே விஷயம்தான். அதே விஷயமா? அட போங்க சின்னத்த. ஏய் கனகா, உடனே தலையை தொங்க போட்டுறாத. இதுவும் அதே விஷயம்தான், ஆனா கொஞ்சம் புதுசா இருக்கும். அப்படியா? எங்க சொல்லுங்க பாப்போம். முதல்ல நாம வாழை தூக்க பார்த்தோம், அது ஃப்ளாப் ஆயிடுச்சு. இப்போ தலையவே தூக்குனா என்ன? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சின்னத்த.
சின்னத்த. பிரதர், ஒரு நிமிஷம் கார் நிறுத்துங்க. என்னாச்சு சார்? ஒன்றும் ஆகலை, நீங்கள் ஃபோன் பேசி முடிங்க, அதுக்கப்புறம் போகலாம். சாரி சார். பிரதர், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ இம்பார்ட்டன்ட் மேட்டர் தான் பேசுறீங்கன்னு தெரியுது. தனியாக கூட போய் பேசிட்டு வாங்க, நான் கார்ல வெயிட் பண்ணுறேன். தேங்க்ஸ் சார். ஐயா பள்ளம் விழுந்துடாதீங்க. ஐயோ, பார்த்து. ஐயா பாத்து ஐயா, விழுந்துறீங்க. பாத்து பாத்து பாத்து. ஐயா ஒன்னும் இல்லம்மா. என்னய்யா, ஒன்னும் இல்ல. கால்ல ஏதாவது அடிபட்டிருக்கா? அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் இல்ல. ரொம்ப இல்லல்ல? நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நல்லா இருப்பம்மா. சரிங்க ஐயா, பாத்து போங்க. என்ன இதை இப்படியே விட்டுட்டு போனா யாராவது விழுந்துட்டே தான் இருப்பாங்க. என்ன பண்ணலாம்?
எங்க ஹலோ ஹலோ நில்லுங்க எங்க அண்ணா வலசரவாக்கம் போகணும். போலாம் இருங்க. எங்க எங்க என்ன பொண்ணுடா. எப்படியும் ஒரு வாரம் இங்க தானே இருக்க போறோம். நமக்கு லக்கு இருந்தா கண்டிப்பா நம்ம கண்ணில் மாட்டுவா. பாப்போம்.